இனியவர்களே, இன்று லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். ரோமை மறைமாவட்டத்தின் தலைமை ஆலயமாக இருக்கின்ற புனித யோவான் லாத்தரன் பேராலயம் திருத்தந்தையின் அதிகாரப்பூர்வமான இருக்கையை கொண்டுள்ளது. திரு அவையின் நம்பிக்கை மற்றும் அறநெறி சார்ந்த கொள்கை திரட்டை இந்த இருக்கையில் அமர்ந்தே திருத்தந்தை வெளியிடுகிறார். புனித மீட்பர் பேராலயம் அல்லது புனித திருமுழுக்கு யோவான் பேராலயம் என்னும் பெயர்களாலும் இப்பேராலயம் அழைக்கப்படுகின்றது. தொடக்க கால ரோமை திருச்சபையில் அனைவருக்கும் இங்குதான் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. கான்ஸ்டான்டின் பேரரசரால் கட்டப்பட்டு 324ஆம் ஆண்டு திருத்தந்தை சில்வெஸ்டர் அவர்களால் நேர்ந்தளிக்கப்பட்டது இந்த ஆலயம். உலகெங்கும் உள்ள அனைத்து பேராலயங்களின் தாய் ஆலயம் இது. இந்த நாளின் இறைவார்த்தை வழிபாடு ஆலயம் என்னும் வார்த்தை பற்றிய 2 புரிதல்களை நமக்கு தருகின்றது. முதல் வாசகத்தில் ஆலயம் புதிய வாழ்வின் அடையாளமாக முன்வைக்கப்படுகிறது. பாபிலோனியாவின் அடிமைத்தனத்தின் போது ஆண்டவரின் மாட்சி எருசலேம் கோவிலை விட்டு அகல்கின்றது. மக்கள் திரும்பி வந்தபோது ஆண்டவர் மீண்டும் நகருக்குள் வருகின்றார். ஆண்டவரின் மாட்சி குடிகொள்ளும் இடத்திலிருந்து பொங்கி வழியும் தண்ணீர் அனைத்துலகையும் புதுப்பிப்பதாகவும் அதற்கு புத்துணர்வு அளிப்பதாகவும் காட்சி காண்கிறார் இறைவாக்கினர் எசேக்கியேல். நற்செய்தி வாசகத்தில் ஆலயம் என்பது இடம் சார்ந்த பிரசன்னம் என்ற புரிதலை சற்றே மாற்றி அது ஆள் சார்ந்த பிரசன்னம் என்ற புதிய புரிதலை தருகிறார் இயேசு. எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்தும் நிகழ்வில் தன் உடலை ஆலயத்திற்கு உருவகப்படுத்துகிறார். ஆனால் மற்ற யூதர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. இன்றைய நாள் நமக்கு தரும் செய்தி என்ன? 1. கடவுள் நம் நடுவில் வாழ்கிறார். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதன் காணக்கூடிய அடையாளம்தான் ஆலயம். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது நம் பழமொழி. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது நம் ஊர் வழக்கு. இங்கு இல் என்பது அரசனின் இல்லத்தை குறிக்கிறது. அதாவது அரசன் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். நம் வாழிடத்தின் அரசராக இருப்பவர் இறைவன். 2வது செய்தி, நம் எண்ணங்கள் உயர்கின்றன. பெரிய ஆலயங்கள், பெரிய கோபுரங்கள், பெரிய தூண்கள் என அமைந்திருக்கும் ஆலயங்களை நாம் உயர்ந்து பார்க்கும் போது நம் கண்கள் மட்டுமல்ல, நம் எண்ணங்களும் உயர்கின்றன. தாழ்வானவற்றை விடுத்து உயர்வானவற்றை பற்றி கொள்ள ஆலயங்கள் நம்மை அழைக்கின்றன. 3வது செய்தி, ஆலயம் நம் ஒவ்வொருவரின் தொப்புள் கொடி. இறைவனையும் நம்மையும் இணைக்கும் தொப்புள் கொடியே ஆலயம். இதன் வழியாகவே இறை அருள் நமக்கு கிடைக்கிறது. திருமுழுக்கின் போது நாம் பெறும் உறவு பிணைப்பு நாம் இறந்த பின்னும் இந்த ஆலயத்தின் வழியே தொடர்கிறது. லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு நாளில் நம் பங்கு அல்லது மறைமாவட்டத்தின் ஆலயத்தின் நேர்ந்தளிப்பையும் நினைவு கூர்வோம். நாம் ஒவ்வொருவரின் நேர்ந்தளிப்பையும் இன்றைய நாளில் கொண்டாடுவோம். நாமே ஆலயம், நமக்கோர் ஆலயம், இன்றும் என்றும். நன்றி.